டேய் மாப்பிள, ஒரு 2000 ரூபாய் பணம் இருந்தா குடுறா. எதுக்குடா? குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் குறையுது, அதான் ஒரு 2000 ரூபாய் இருந்தா குடுறா. டேய் நீ வேற, வீட்டுல அரிசி முடிய போகுது, அது வாங்கவே காசு இல்ல. என்னடா டேய்? ஐயோ டேய், உங்ககிட்ட இருக்கா? இதாண்டா இருக்கு என்கிட்ட. என்னடா இது? பின்ன ஸ்டாண்ட்ல அத்தனை பேரும் சும்மா வெட்டியா நின்றுட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு சவாரி 2 சவாரி வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. டியூ கட்ட முடியல, பணம் எங்கடா இருக்கும்? ஐயோ, எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? அண்ணே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னாச்சுண்ணே, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சவாரி எதுவும் போகலையா? அட ஏன் வீரா, முன்ன மாதிரிலாம் இப்ப சவாரி வர்றதே இல்ல. எல்லாரும் ஆப்புக்கு மாறிட்டாங்க. ஆப்ல புக் பண்ணி தான் போறாங்க. நாமளும் இந்த ஆப்ல ஜாயின் பண்ணலாமே. அவன் என்ன 100 ரூபா வருமானத்துக்கு 50 ரூபா தான் கொடுக்கறான். அது நமக்கு கேஸ் போறதுக்கே சரியா இருக்கு. இதுல எங்கம்மா வருமானம் இருக்கு? தொழில் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு லாபம் கிடைக்கும். சம்பந்தமே இல்லாதவங்க உள்ள புகுந்து நம்மள அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாண்ட்ல பொழப்பு கம்மியா இருக்குன்னு நம்மள கொஞ்சம் பேர் பக்கத்து ஸ்டாண்டுக்கு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஆப்ல புக் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. நம்ம தான் இன்னும் போராடிட்டு இருக்கோம். இதை எப்படி சரி பண்றதுன்னே தெரியல வீரா. ஒன்னும் முடியலன்னா ஆட்டோவை வித்துட்டு வேற வேலைக்கு ஏதாவது போலான்னு இருக்கேன். அண்ணே, ஏன்னு இப்படி எல்லாம் சொல்றீங்க? வேற என்னமா பண்ண முடியும்? அண்ணே, ஒரு ஐடியா. என்னம்மா வீரா? எல்லா தொழிலையும் மார்க்கெட்டிங்னு ஒண்ணு இருக்குல்லண்ணே. நம்ம ஆட்டோ தொழில அது கிடையாது. நாமளும் அது பண்ணா கொஞ்சம் சம்பாதிக்கலாமே. எப்படி வீரா? நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாரோட நம்பரும் உங்ககிட்ட இருக்குல்ல? ஆமா. எல்லாரையும் வச்சு போன்ல ஒரு குரூப் ஆரம்பிங்க. ம். எல்லாருக்கும் காமனா ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அண்ணே, உங்க போனை கொடுங்களேன். இந்தம்மா. அண்ணே, இந்த மெசேஜை எல்லாருக்கும் அனுப்புங்க. 5 ட்ரிப் வந்தா 6வது ட்ரிப்புக்கு பாதி காசு கொடுத்தா போதும்னு சொல்லுங்க. அது போக இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் நம்மளே பிளான் பண்ணலானே. ஓகே, நல்ல ஐடியா. ஆமால, இதை நம்ம ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா ஆப்புக்கு போற கஸ்டமர்ஸ் எல்லாம் நமக்கு தானே வருவாங்க. நீ சொல்றது நல்ல ஐடியாவா இருக்கு மீரா. கண்டிப்பா இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சவாரிலாம் இல்ல, நீ பாண்டி ஆட்டோ ஸ்டாண்டு தானே? ஆமா, நான் பக்கத்து ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து வரேன். பக்கத்து ஸ்டாண்டுனா? ஜாலி பாய்ஸ் ஆட்டோ ஸ்டாண்டு. சரிண்ணே, அதுக்கு என்ன இப்போ? அது ஒண்ணும் இல்ல, எங்க அண்ணன் நம்ம ஏரியா மொத்தமும் அவரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஆசைப்படுறாரு. எல்லா ஸ்டாண்ட்ல இருந்தும் ஆளுங்க வந்துட்டாங்க. உன் ஸ்டாண்டு மட்டும் தான் மிச்சம். நீ சொன்னாதான் உன் ஸ்டாண்ட்ல இருக்கிற மொத்தவங்க எல்லாம் கேட்பாங்களாமே. உன் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு அண்ணனை வந்து பாரு. அவரோட ஸ்டாண்ட்லயே சேர்ந்துக்க என்ன? ஐயோ, என்ன உங்க அண்ணன் ரொம்ப பெரிய ஆளா? அவரை எதிர்த்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா அது ரொம்ப தப்பாயிடுமா? ஐயோ, அதெல்லாம் வேணானே. நான் சண்டை பம்புக்கெல்லாம் போக மாட்டேன். பயந்து ஒதுங்கி வாழ்றவ. ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே, நான் வரேன். ஆமா, உங்க அண்ணன் யாரு? அவரை நான் பார்க்கலாங்களா? இங்க தானே வர சொன்னானுங்க. ஆட்டோ ஸ்டாண்டுன்னு சொன்னானுங்க. ஏதோ கட்சி ஆபீஸ் மாதிரி இருக்கு. அண்ணன் தான் அடுத்து நம்ம ஏரியா கவுன்சிலரு. அப்ப இப்ப கவுன்சிலரா இருக்கிறது அவர் கிடையாதா? ஏப்பா நீ என்னப்பா இன்னும் அப்டேட் ஆகாம இருக்க? அண்ணனோட அண்ணன் தான் அடுத்து நம்ம ஊர் எம்எல்ஏ. எம்எல்ஏவா? ஆமாப்பா, வர்ற எலெக்ஷன்ல எம்எல்ஏ போஸ்ட் நிக்க போறாரு. அதான் அவரு நம்ம அண்ணனுக்கு கவுன்சிலர் போஸ்ட கொடுத்துட்டாரு. கூடிய சீக்கிரமே அவரு எம்எல்ஏ, நம்ம அண்ணன் கவுன்சிலரு. அப்புறம் என்ன, ஏரியாவே நம்ம கண்ட்ரோல் தான்.
ஏய் அண்ணே வராரு சத்தம் போடாதீங்க யாரும். ஹாய். மக்களுக்கான சேவை வாங்க. ஏய் எதுக்குடா இதெல்லாம்? அண்ணே என்னண்ணே நீனாலே ஒரு மாசு இல்ல அதுக்கு தானே. ஐயோ ஐயோ உங்களுக்கு எல்லாம் ஒரு அளவே இல்லடா. அண்ணே ஆ? அந்த பாண்டியன் ஆட்டோ ஸ்டாண்டு வீரா வந்திருக்கானே. ஆ. பசங்க சொல்லியிருப்பாங்களே நம்ம ஆட்டோ சங்கத்தை பத்தி. எல்லாரும் கையெழுத்த போட்டு ஸ்டிக்கரை வாங்கிக்கோங்கப்பா. ஆட்டோல ஒட்டுங்க. மாசம் 5ஆம் தேதிக்குள்ள சங்கத்துக்கு 5000 ரூபாய் சந்தா கட்டிடுங்க.